the property management dashboard. Ready to move build properties தெரியும், ready to move land properties தெரியும், available properties தெரியும். மேப்லோட எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எங்கே இருக்கும் பின் பண்ணி காட்டியிருக்கும். ஸோ இப்போ அவைலபிள் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனால் அதெல்லாம் லிஸ்ட் ஆகிருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணோன்னா இங்கே ஆல் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி நேமு, kind of property, built property or land property. Suppose built இருந்துச்சுன்னா residential or commercial, land இருந்துச்சுன்னா farm or residential or commercial. So built, residential, lease, property type lease or rent or sale இருக்கும். Suppose lease or sale இருந்துச்சுன்னா land area and built area இருக்கும். Suppose rent area இருக்காது. So lease square feet, built area square feet. Address name, city, state, property or price, asset type house flat இதெல்லாம் கேட்கும். சப்போஸ் ரெடி டு மூவ் எஸ்ஆர் இருந்துச்சுன்னா இது கிளிக் பண்ணணும். சப்போஸ் நோ இருந்தால் எந்த டேட்டுக்கு அது மாறும் ரெடி டு மூவ் ஆன்னு கிளிக் பண்ணிக்கணும். அந்த 21st ஜான் வந்துச்சுன்னா ஜூன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெடி டு மூவ் வந்து எஸ்ஆர் மாறிடும். தென் பிஹெச்கே ஃப்ளோர் ப்ராப்பர்ட்டி பர்மிஷன், பார்க்கிங் சப்போஸ் 2-வீலர் ஆர் 4-வீலராக இருந்தால் எலக்ட்ரிக் சார்ஜிங் இருக்கான்னு கேட்கும். நெகோஷியேஷன் நெகோஷியபிள் வேணும். ஓனர் நேம், ஃபோன் நம்பர், தென் மெயில் ஐடி. ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு broker name, ஸ்டாஃப் நேம், ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷன் இருந்தால் கமெண்ட். ப்ராப்பர்ட்டியோட ஸ்டேட்டஸ் அவைலபிளா இல்லை சேல் ஆயிடுச்சா, லீஸ் ஆர் ரெண்ட் ஆயிடுச்சா. ஸோ சப்மிட் கொடுத்துடணும். அது இந்த ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும். சப்போஸ் இங்கே நம்ம சர்ச் பண்ணோம்னா இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வச்சு கூட சர்ச் பண்ணிக்கலாம். அசெட் டைப் வந்து ஹவுஸ், அதே மாதிரி பிஹெச்கே வந்து 1 பிஹெச்கே அப்ளை கொடுத்தா அது ஃபில்டர் ஆகி காட்டும். தென் என்கொயரி ரிப்போர்ட்டு யார் யாரெல்லாம் என்னென்ன என்கொயரி பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி அவங்க எத்தனை பட்ஜெட்டில் கேட்டாங்க, ஃபோன் நம்பர், எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸில் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா ஆல் என்கொயரி ரிப்போர்ட்டில் அது வந்து காணிட்டு. சப்போஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஷேர் பண்ணணும்னா 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் இது டிரெக்ட் பண்ணும். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு லிங்காக போகும். ஸோ அவங்க லிங்க் கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணும். அந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸும் தெரியும். ஹேமாங்கிறது அந்த ப்ராப்பர்ட்டியோட நேமு, தென் அந்த கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் பிக்சர்ஸ் ஆட் பண்ணினா அந்த பிக்சர்ஸ்லாம் தெரியும். தேங்க்யூ.